ஹலோ பசங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க் ரூம்ஸ்ல நம்ம இருக்கோம். ஏன்னா நான் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்கங்கிற கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கடகடன் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபைண்ட் த டி ப்ரோக்லி வேவ்லென்த் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். டி ப்ரோக்லி கொஸ்டினா இருந்தா கண்டிப்பா டி ப்ரோக்லின்னு அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. எந்த பார்ட்டிகலுக்குன்னா தே மென்ஷன் இட் இஸ் ஆல்பா பார்ட்டிகல். பொட்டன்ஷியல் 400 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. மாஸ் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் ஆகும் அண்ட் சார்ஜ் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆகும் இருக்குங்கிறது பேசிக் ரூல். இதை ரெண்டு விதத்துல போடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். வேவ் லென்த் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டுயல் நேச்சர்ல இந்த ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதை ஒரு கிளான்ஸ் ஒன் ஷாட்ல நீங்க எடுத்து பாருங்க. ஸோ என்னோட ஷார்ட்கட் என்னன்னா 0.101 டிவைடட் பை ரூட் வி ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 0.101 டிவைடட் by இதோட வேல்யூ 400 volt in sense Armstrong is a 10 power minus 10. 0.101 divided by 20 Armstrong is a 10 power minus 10 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன்ல இதை அப்படியே நீங்க அலைன் பண்ணீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் 0.005 into 10 power minus 10 எனக்கு ஒர்க் ஆகும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 zeros உங்களுக்கு கிடைக்கும். வேல்யூக்கு கொண்டு போனீங்கன்னா 1 2 3. therefore wavelength of alpha particle 5.05 into 10 to the power minus 13 மீட்டரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட wavelength in shortcut. இல்ல மேம் எனக்கு இதை 5 மார்க்ல இல்லைன்னா எனக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க, எனக்கு இன்னும் ஒரு கிளியரா வேணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டினோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் எடுத்துக்கோங்க. மொமெண்டம் ஆஃப் த டி ப்ரோக்லி தட் இஸ் ரூட் ஆஃப் 2m QV and உங்களுக்கு wavelength formula தெரியும், that is lambda is equal to h by p. therefore h divided by momentum 2m QV. so mass of the alpha, charge of the alpha. substitute பண்ணலாம். so h divided by root of mass of the alpha particle is 4 times of mass of proton. mass of proton is 1.6 into 10 to the power minus 20. minus 21 அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள எழுதிக்கலாம். சாரி 10 to the power minus 27 அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள எழுதிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். into charge of the electron. so charge of the electron that is a 2 times, that is 1.6 into 10 to the power minus 19. then volt 400 கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், மேல h is a Planck constant, அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ அதோட வேல்யூ 6.624 into 10 to the power into 10 to the power minus 34. எல்லாத்தையும் simplify பண்ணீங்கன்னா you will get 5.07 into 10 to the power minus 13 மீட்டர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஷார்ட்கட் போட்டாலும் சரி இல்ல டைரக்ட் ஃபார்முலாவை எழுதிட்டு இதுல இருந்து நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வரேங்கிறத தியரிட்டிக்கலா நோட் பண்ணிட்டு போட்டாலும் சரி, உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை மறக்காம பார்த்துட்டு போயிருங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.